ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிகேடி ஹெல்த்தி கிச்சன். டுடே நம்ம ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஐஸ்கிரீம்னா சாதாரண ஐஸ்கிரீம் கிடையாதுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஐஸ்கிரீம் தான் பார்க்க போகிறோம். ஹெல்த்தினா எப்படிமா அப்படின்னு கேட்குறீங்களா? சத்து மாவும் மாம்பழத்தையும் வச்சு செய்யக்கூடிய ஒரு ஐஸ்கிரீம் தாங்க இது. ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்னன்றது புரியும். ஃபஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இந்த சத்து மாவையும் கஸ்டர்ட் பவுடரையும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அடுப்பில் வச்சு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுதான் அந்த ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அதுதான் அந்த மிக்ஸு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி மாம்பழத்தை எடுத்து அதோட கொட்டையை எடுத்துட்டு ஃப்ரெஷ்ஷை மட்டும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நமக்கு ஒரு அரை கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு விப்பிங் க்ரீம் தேவைப்படும். விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் எடுத்துக்கோங்க. அப்படி ரெண்டுமே இல்லைன்னா திக்கான பால் எடுத்து நல்லா காய்ச்சி வச்சுக்கோங்க. ஒரு 1/2 லிட்டர் அளவு ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு காய்ச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து சுகர் தேவைப்படும். ஐசிங் சுகர் அப்படி இல்லைன்னா பவுடர் சுகர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. சுகர் வந்து நான் டேரெக்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பிளெண்டர் தேவைப்படும். உங்கள்கிட்ட மிக்ஸி ஜார் இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, கஸ்டர்ட் பவுடர் இதெல்லாம், அது அந்த மேங்கோ பியூரி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் எடுத்து வச்சிருந்த விப்பிங் க்ரீமை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா விப் பண்ணோன்னா நல்லா க்ரீமி ஆகிடுச்சு. அதோடு நம்ம மிக்ஸியில் அரைச்சி வச்சுருந்த மேங்கோ சத்து மாவு மிக்ஸை வந்து அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து அந்த விப்பிங் க்ரீமோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷம் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஹேண்ட் மிக்சர் இல்லாதவங்க நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அரைச்சிட்டு ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுங்க. ஒரு 8 மணி நேரம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப க்ரீமியாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டான ஒரு மாம்பழம் சத்து மாவு ஐஸ்கிரீம் ரெடி ஆயிரும். அப்படியே இதை சாப்பிடும்போது மாம்பழத்தை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. பிடிச்சதா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி